வலைக்கும் தகவல் பரிமாற்றம் 3. நாம் அறிந்த இந்த தகவலை தங்களுடன் பகிர நாம் ஆசைப்படுகிறோம். இப்போது ஒரு அடியார் தனது உறவினர் வீடு தேடி வெளியூர் போய்கொண்டிருக்கிறார். இப்போது பொழுது இருட்டு விட்டது. பாதை தெரியாமல் இரவில் தடுமாற்றத்துடன் அந்த ஊருக்குள் செல்கிறார். அங்கு பாதையில் தடுப்பு சுவர் இல்லாத ஒரு கிணற்று அருகில் போகும்போது கால் தடுக்கி அந்த கிணற்றில் விழுந்து விடுகிறார். இங்கு இரவு முழுவதும் கிணற்றுக்குள் இருந்து கூச்சலிடுகிறார், கூப்பாடு போடுகிறார். யாருக்கும் வெளியே இவருடைய சத்தம் கேட்கவில்லை. காலையில் இவரது கூச்சல் அங்குள்ள அக்கம்பக்கத்தினர் கேட்கவே அவரை காப்பாற்றி அவருக்கு வேறு உடைகளை கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அவருக்கான குடிப்பதற்கு ஒரு கப் பாலையும் கொடுத்து அவரை சமாதானப்படுத்தினர். அதன் பின் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் யார் வீட்டுக்கு வந்தீர்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டு, பாபா எப்படி இந்த கிணற்றில் நீங்கள் விழுந்தீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர் ஒரு செய்கை மூலம் இப்படித்தான் விழுந்தேன் என்று மீண்டும் கிணற்றில் விழுந்து விட்டார். மீண்டும் இவரை மக்கள் வெளியே தூக்கி பார்த்தபோது அவர் மரணித்து விட்டிருந்தார். இப்போது இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறியும் படிப்பினையாவது, அல்லாஹ் நமக்கு விதித்த ஆயுளை யாராலும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு ஆகுமாகிய ரிஸ்க் உணவு அல்லாஹ் ஒரு கப் பால் ஆனாலும் நமக்கு கிடைக்கச் செய்யாமல் நம்மை மரணிக்க விடமாட்டான். அடுத்து, கிணற்றில் விழுந்து இரவு முழுவதும் மனிதர் தவித்தார். இவருடைய உயிர் போகவில்லை. ஆனால் இப்படித்தான் விழுந்தேன் என்று ஒரு செயலை செய்து காட்டிய ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் இவரை தன்பால் அழைத்துக் கொண்டான். இச்சம்பவம் நமது ஈமானை பலமாக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நாம் சமர்ப்பித்தோம். ஆமீன் வஸ்ஸலாம்.